ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங்லுமே ஜஸ்ட் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இதுலையுமே ஜாவா ஸ்கிரிப்ட்லையுமே அதே தான். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம், திட் இஸ் ஃபைன். பட் இன்கேஸ் எனக்கு ஒரே வேரியபிளில் எனக்கு மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் தான் நமக்கு அரே அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேயில் நான் வந்து லெட் நேம் ஈக்குவல் டு அரேன்னு கொடுக்குறேன். ஸோ அரே அப்படிங்கிறது ஆல்வேஸ் டிஃபைன்டு பை த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆக்சுவலாக. ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் அது வந்து இண்டெக்ஸ் அரேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதுக்கு பேர் இண்டெக்ஸ் அரே. ஜெனரலாக அரே சொல்லுவாங்க, பட் ப்ராப்பரான டெக்னிக்கல் நேம் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் அரே. ஸோ எதனால இண்டெக்ஸ் அரே அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எப்படி வேல்யூ செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இதில் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதில் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தது ஒரு வேரியபிள் அப்படின்னா அதுக்கு வேல்யூ செட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஆக்சுவலாக. பட் இந்த அரேயில் வந்து எப்படி வேல்யூ செட் பண்ணுறது அப்படின்னா அதே கான்செப்ட் தான். பட் இப்போ நான் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா, இது எனக்கு அரேயில் இருக்க ஒரு வேல்யூ. எனக்கு இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கம்மா கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கம்மா கொடுத்துட்டு என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரேஜ் உங்கள் சிஸ்டம் கெப்பாசிட்டி எவ்வளோ அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் அரே ஆக்சுவலி. ஸோ இதில் வந்துட்டு இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. ஸோ டோட்டலாக இதில் 3 வேல்யூ இருக்குது இன் ஒன் வேரியபிள். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் கான்செப்ட் ஆஃப் த அரே ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு நேற்றெல்லாம் நம்ம வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிளை நம்ம எங்கே வேணாலும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்1 அப்படிங்கிறத இந்த பேஜில் எங்கே யூஸ் பண்ணாலும் நமக்கு 615 அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்போ num2 கொடுத்தா நமக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணாலும் அதுக்கு 46 அப்படிங்கிறது வரும். பட் இங்கே நேம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 3 சேர்ந்து தான் வரும் ஆக்சுவலாக. ஏன்னா நேம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் வேரியபிள், இட் இஸ் அரே வேரியபிள் ஆக்சுவலாக. அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு இந்த 3மே சேர்ந்து தான் வரும். கரெக்டாக? அப்போ இதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இங்கே ஏஎஸ்டி அப்படிங்கிறத அந்த ஒரு வேல்யூ மட்டும் வரணும் அப்படின்னா அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் இண்டெக்ஸ்? இதான் இண்டெக்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் 0 1 2 3 4 5 6 அந்த மாதிரி நான் போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இது இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பொசிஷன் ஆக்சுவலாக. அதாவது அதாவது 0th பொசிஷனில் நான் டேட்டா 1 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பொசிஷனில் டேட்டா 3 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். செகண்ட் பொசிஷனில் நான் 5 வச்சுக்கிறேன். தேர்ட் பொசிஷனில் 7 வச்சுக்கிறேன். ஃபோர்த் பொசிஷனில் 9 வச்சுக்கிறேன். இதுதான் இண்டெக்ஸ் அரே. எந்த ப்ரோக்ராமிங்லுமே இண்டெக்ஸ் அரே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் அரே அப்படிங்கிற ஒரு மீனிங் என்னென்னா இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த பொசிஷனை ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட கம்பைலரை செட் பண்ணிடும். நீங்கள் டேட்டா மட்டும் கொடுத்தா போதும், எந்த பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷனில் போய் டேட்டா செட் பண்ணிடும். இப்போ வந்து இந்த கான்செப்டை நம்ம எடுத்துகிட்டு கொண்டு வரலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா ஃபஸ்ட்டு ஏஎஸ்டி FDSன்னு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 0th பொசிஷன், இது வந்து ஃபஸ்ட் பொசிஷன், இது வந்து செகண்ட் பொசிஷன். இன்னும் டேட்டா வந்தால் அந்தந்த பொசிஷன் தான் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் அரே ஆக்சுவலாக. இது ஓகேவா? ஸ்டோர்டு ஃப்ரம் 0, 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் டேட்டா கொடுக்க அது பொசிஷன் வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஏஎஸ்டியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ நீட் டு மென்ஷன் நேம் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் நேம் ஆஃப் 0 ஆக்சுவலி. ஓகே, இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சரி நேம் ஆஃப் 1 எனக்கு இது வேணும் இல்லை. எப்போவுமே இண்டெக்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா, 0th பொசிஷன், ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். இப்போ நான் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது நமக்கு எது வரும்? இந்த ஏஎஸ்டி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஎஸ்டி பிரிண்ட் ஆகிருக்கா? ஸோ இதனால் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம நேம் ஆஃப் 1ன்னு கொடுக்கும்போது இந்த அரேயிலேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இஸ் இட் ஓகே? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் ஒரு நிமிஷம் இந்த இதில் ஓகே ஓகே இப்போ எனக்கு வந்து இதில் எத்தனை டேட்டா இருக்குது இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது இது ஃபைன். பட் ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது டைனமிக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நேம் டாட்
நேம் டாட் லென்த்து. ஸோ லென்த் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த அரேயில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக. ஸோ இது எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 எலமெண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நமக்கு 3 அப்படிங்கிறது வருது. இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதோட பொசிஷன் தான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2. ஆனால் இதோட டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிறது 3 ஆக்சுவலாக. உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த ஸ்டார்டிங் பொசிஷன் வித் த லென்த் ஆக்சுவலாக. ஃபைன், somehow இட்ஸ் கரெக்ட், பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆன்சர் ஆக்சுவலாக. இப்போ நேம் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கேன், பட் ஒரு நிமிஷம். எனக்கு அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது வரும். ஜாவா ஸ்கிரிப்டில் எப்போவுமே வந்து எப்போ ஒரு இது இல்லையோ அது வந்து இட் வில் பி கன்சிடர் அஸ் அன்டிஃபைன்ட் ஆக்சுவலாக. நீங்கள் ஜாவா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது வர விஷயம். அன்டிஃபைண்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பொசிஷனில் எதுவுமே கிடையாது, ஸோ அதனால் ஐ எம் கெட்டிங் அன்டிஃபைன்ட் ஆக்சுவலாக. நோ டேட்டா, ஸோ அன்டிஃபைன்ட். ஓகேவா? இதான் என்னோட கான்செப்ட் ஆக்சுவலாக. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ எனக்கு வந்து இதில் 3 டேட்டா இருக்குது இந்த அரேக்குள்ளே. எனக்கு வந்து இன்னும் 2 டேட்டாவை இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நேம், உங்களோட அரே வேரியபிள் நேம், விச் மீன்ஸ் நேம் ஆக்சுவலாக இங்கே டாட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது எதுக்குன்னா, உங்கள் அரேயில் போய் கடைசியில் புது வேல்யூவை ஆட் பண்ணிக்கோ ஆக்சுவலாக. ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? added to array. ஓகே, இப்போ வந்து இந்த லென்த்தை நான் கொடுக்குறேன். ஆஃப்டர் ஆடிங் உங்களுக்கு தெரியுதா? ஆஃப்டர் ஆடிங் 4 மாறிடும் ஆக்சுவலாக. இது புரிஞ்சுதா? பிஃபோர் ஆடிங். இந்த அரேக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஏஎஸ்டி இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இருக்கும் ஆக்சுவலாக. இது சும்மா ஜஸ்ட்டு பார்க்குறதா இங்கே பார்க்கலாம். நீங்கள் கம்பைலரில் போய்ட்டு நீங்கள் லாக் போட்டுட்டு இதை போய்ட்டு நீங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணால் எல்லாத்தையும் ஷோ பண்ணும் உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஷோ ஆகுதா? இப்போ கன்சோலில் போனீங்கன்னா இந்த வேரியபிள்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணும்போது உனக்கு என்னென்ன வேல்யூ வருது? ஃபஸ்ட்டு இருக்குது, ஏஎஸ்டி இருக்குது, கொடுத்துருக்கு. நான் கடைசி ஆட் பண்ண வேலையும் இருக்குது ஆக்சுவலாக. மேபி இதை நான் இந்த இடத்துல கூட பிரிண்ட் பண்ணலாம் பிஃபோர் ஆடிங்கில். இது வந்து பிஃபோர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே தெரியுதா? ஸோ இதெல்லாமே வருது. இது வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம். எஸ். ஸோ எனி queries? ஓகே. ப்ளஸ் இதில் எனி அதர் queries? ஓகே. இப்போ ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பொசிஷன் வச்சு நமக்கு என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒரு அரேயில் எத்தனை வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒரு பொசிஷனை வச்சு எப்படி டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுறது? எனக்கு ஒரு வேல்யூ வரணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார் லூப் வைக்கிறதா இருந்தால் நமக்கு தெரியும் அரே 0 தான் ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் ஃபைன். இதோட டோட்டல் கண்டிஷன் என்ன? ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதோட டோட்டல் லென்த் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகணும். இது புரிஞ்சுதா? இதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதலாமா நம்ம? ஸோ ஃபார், ஸோ இங்கே வந்துட்டு லெட் i = 0 ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரம் ரன் ஆகணும்? அதோட லென்த் வரைக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம் டாட் லென்த். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அரேவோட டோட்டல் டேட்டா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் ரன் ஆகணும். எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும்? ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இண்டெக்ஸ் அரே அப்படிங்கிறது ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கொடுத்துட்டேன். இப்போ இங்கே கன்சோல் டாட் லாகில் நேம் ஆஃப் ஐ அப்படிங்கும்போது இங்கே வந்துருச்சா? இது ஓகேவா? புரியாத மாதிரி இருக்கா? ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே அரே வந்து வச்சுருக்கோம், இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 0 3 வேல்யூ இருக்குது, 4th வேல்யூவை ஒன்று கடைசியில் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 4 வேல்யூ இருக்குது, விச் இஸ் ஃபைன். நவ் we are using a for loop. The reason behind this is,
நமக்கு அரே தெரியும், அரே அப்படிங்கிறது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே 0 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டேன். தென் இது எவ்வளோ தூரம் ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த அரேயில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை ரன் ஆகணும். ஸோ ஒரு அரேயில் ஒரு எலமெண்ட் டோட்டல் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நேம் டாட் லென்த்துன்னு கொடுக்கும்போது நமக்கு டோட்டல் கவுண்ட் வந்துடும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஃபார் லூப்பில் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஏன்னா அரேங்கிறது 1 2 3 4 சீக்வன்ஸாக தான் போகும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் i++ கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது தெரியும், 0லேருந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும் அரேயோட டோட்டல் கவுண்ட்டை பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ இந்த i அப்படிங்கிறது நமக்கு 1 2 3 0லேருந்து ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே கொடுத்துட்டேன். அப்போ நேம் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வருமா? அப்படிங்கும்போது நமக்கு இது பிரிண்ட் ஆகும். அடுத்து இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது நேம் ஆஃப் 1 வரும். அடுத்து ரன் ஆகும், அடுத்து இங்கே போகும், அதுக்கப்புறம் கவுண்ட்டு கிடையாது. ஸோ அதனால் ஃபார் லூப் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 4 டைம்ஸ் ஃபார் லூப் ரன் ஆகிருக்கு. ஏன்னா அரேயில் 4 வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு இந்த அவுட்புட் வந்துச்சு. ஓகே, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது இந்த ஃபார் லூப் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது ஆக்சுவலாக. பட் இது இல்லாமல் இன்னொரு ஃபார் லூப் இருக்குது, அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் மட்டும் இந்த ஃபார் லூப் ஆக்சுவலாக. ஓகே, மற்ற லாங்குவேஜுக்கு வேறு சின்டாக்ஸ் மாறும். பட் ஸ்பெசிஃபிக்காக இப்போ பார்க்க போகிறது ஒன்லி ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட், ஒன்லி ஃபார் அரே. இது ஒரு ஃபார் லூப், இது இன்னொரு ஃபார் லூப் ஆக்சுவலாக. மேக்ஸிமம் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க செகண்டாக போட்டது, ஏன்னா இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஜென்ரலாக எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இது இன்னொரு தடவை சொல்ல. ஓகே, சாரி, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? டக்குன்னு நான் முடிச்சிட்டேன். ஸோ இது என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த லூப் வந்து ஸ்பெசிஃபிக்காக அரேக்கு மட்டும்தான், நீங்கள் வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து லெட் எனி வேரியபிள், நான் வந்து இங்கே இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டேன். இன் அப்படிங்கிறது கீவேர்டு ஆக்சுவலாக. எந்த அரேவோட வேரியபிள் நேம் என்னது? நேம் தான் இங்கே அரேவோட வேரியபிள் நேம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அரேயில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை நமக்கு ஒவ்வொன்றா கொடுக்கும் ஆக்சுவலாக. எகைன் இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு நான் கீ அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன் ஆக்சுவலாக. பட் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அடுத்த லைனில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே தானே? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மேபி நான் இண்டெக்ஸ்னே மாற்றிக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணும்போது இந்த ஃபார் லூப்பில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை மட்டும்தான் கொடுக்கும், அந்த வேல்யூ கொடுக்காது, அந்த இண்டெக்ஸை மட்டும் கொடுக்கும். ஸோ இங்கே இருக்க இதே லாஜிக் தான். ஸோ இண்டெக்ஸை கொடுக்கும்போது நேம், அந்த வேரியபிளோட நேம் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன பண்ணமோ அதே கான்செப்ட் தான். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இதோட வேல்யூ வந்து நார்மலாக ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே தான். பட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எழுதணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலி. இந்த மாதிரி உட்காந்துட்டு எழுதணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் லெட் இண்டெக்ஸ் இன் வேரியபிள் போட்டிங்கனாலே உங்களுக்கு இது எல்லாமே அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, பொசிஷன் எடுக்கிறது எல்லாமே அதுவே பண்ணிக்கும். ஜஸ்ட் யூ நீட் டு டிஃபைன் த சின்டாக்ஸ், அவ்வளோதான். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இந்த இடத்துல என்ன அவுட்புட் வந்ததோ அதே அவுட்புட் தான். அவுட்புட்டால் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. இது வந்து எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க, கோட் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட்புட் இதுவுமே ஒன்று தான். ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆப்ஜெக்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். அது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்கில் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் PHP போனீங்கன்னா அசோசியேட்டிவ் அரேன்னு சொல்லுவாங்க, பைத்தன் போனீங்கன்னா டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க, ஜாவாவில் ஹேஷ் மேப்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் இது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமனா இப்போ வந்து நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ஆப்ஜெக்ட், ஸோ டு ஸ்டோர் த வேல்யூஸ், டு ஸ்டோர் த கீ அண்ட் வேல்யூ இப்படி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்ததில் ஒரு அரே ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுவே பொசிஷனில் வச்சுக்கோம். 0 1 2 3 நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 0th பொசிஷன், ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். பட் இந்த ஆப்ஜெக்ட் அரேயில் அப்படி கிடையாது. நீங்கள் தான் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலாக. ஓகேவா? அதுக்கு பேர் தான் கீ. இந்த இடத்துல வந்து இந்த பொசிஷனை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவே எடுத்துக்கும். பட் இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் தான் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும், என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. டிஃபைன்டு வித் கர்லி பிரேசஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? கர்லி பிரேசஸ் வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம் நம்ம.
இண்டெக்ஸ் அரே அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்கொயர் ப்ராக்கெட் டெக்கில், ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது கர்லி பிரேஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த டெஃபினேஷன் ஓகேவா? பண்ணேன்னா ஒரு பர்சன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கர்லி பிரேஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீ அண்ட் வேல்யூ. கீ அப்படிங்கிறது நேம். இது எகைன் என்னென்ன வச்சுக்கலாம், நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். நேமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் ரேண்டமாக ஏதோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் சம்திங் ஏதோ கொடுத்துக்கிறேன். சிட்டி பெங்களூர். வேறு என்ன அட்ரஸ் நகர். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் அரேன்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் அரே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத அப்ராப்பரேட் பண்ணி ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி டு ஸ்டோர் த கீ அண்ட் வேல்யூ. நீங்கள் இதில் இதோட சின்டாக்ஸ் வந்து இதுதான், இதை நீங்கள் மாற்ற முடியாது ஆக்சுவலாக, ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது கீ, ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ. ஓகே, அண்ட் டிஃபைன்டு வித் கர்லி பிரேஸ். இது கர்லி பிரேஸ்க்குள்ள தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். இதில் வந்து முக்கியமான கான்செப்ட் வந்து key should not get duplicate. Maybe key should not duplicate. If so, value will be override. Okay va? Key வந்து கீங்கிறது இந்த நேம், மொபைல், சிட்டி, அட்ரஸ் இதுதான் கீ ஆக்சுவலாக. ஓகே, கீ வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது. அப்படி டூப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட வேல்யூ வந்து ஓவர்ரைட் ஆகும். எரர் வர்றது, வேல்யூ வந்து ஓவர்ரைட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ எனி அதர் குவரிஸ்? சேம் அதே கான்செப்ட். எப்படி டேட்டாவை கெட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ஆட் பண்ணுறது, ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது, 3 கான்செப்ட் ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ டேட்டாவை கெட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, தென் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது, இந்த 3 இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு இதோட கீ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே எப்படி நம்ம பொசிஷன் இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம், இங்கே கீ தான் ஆக்சுவலாக. ஸோ கீ அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னா அந்த மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த மொபைல் நம்பர் பிரிண்ட் ஆகும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ யாவும் முடியுது. ஓகே, ஓகேவா? எனக்கு இது வந்துச்சா அந்த மொபைல் நம்பர்? எஸ். ஸோ எனி டவுட்ஸ் இதில்? ஃபைன். இதே போல் நீங்கள் பர்சன் டீட்டெயில் ஆஃப் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் வரும், சிட்டி கொடுத்தா சிட்டி வரும், நேம் கொடுத்தா நேம் வரும். உங்களுக்கு எது கொடுக்குறீங்களோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் வரும் ஆக்சுவலாக. ஸோ ஷால் யூ கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்ணுறது, அதுவும் சிம்பிள் தான் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து புஷ் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. புஷ் மெத்தட் வந்து ஒன்லி ஃபார் அரே ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாகவே மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்துட்டு கண்ட்ரி அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். COUNTRY கண்ட்ரியில் எனக்கு வந்து கண்ட்ரிங்கிறது தான் என்னோட கீ ஆக்சுவலாக. அந்த கீக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே என்ன ஆகும், எனக்கு அந்த கண்ட்ரியில் வந்து இது ஆட் ஆகும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறது. ஓகே, இதில் எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது ஓகே தானே? இதை செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமிங்கிலும் உள்ள இதே கான்செப்ட் தான். நீங்கள் ஆப்ஜெக்ட்னு போயிட்டீங்கனாலே அதுக்கு லென்த்தை கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து இண்டெக்ஸ் ஆக்சுவலாக, கீ அண்ட் வேல்யூ, நம்ம கொடுக்குற கீ நம்ம கொடுக்குற வேல்யூ அப்படிங்கிறனால இதுக்கு லென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் இண்டெக்ஸ் அரேக்கு மட்டும்தான் டோட்டல் லென்த் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரோக்ராமிங் கொடுக்காது. நீங்கள் மேனுவலாக உட்காந்து கவுண்ட் பண்ணால் ஓகே, அது ஃபைன். பட் ப்ரோக்ராமிங்கில் ஆட்டோமேட்டிக்காகவே கவுண்ட் சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாவா ஸ்கிரிப்டில் கிடையாது ஆக்சுவலாக. இஸ் இட் ஓகே? அப்படின்னா
நமக்கு ஆப்ஜெக்டில் வந்து லென்த் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது நம்ம கொடுக்குற கீ, நம்ம கொடுக்குற வேல்யூ அப்படிங்கிறனால லென்த் இருக்காது. பட் ப்ரீவியஸ் சினாரியோவில் நம்ம கொடுக்குற வேல்யூவை அதுவே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால் லென்த் என்னன்னு தெரியும் அதுக்கு ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம கொடுக்குற கீ தான் நம்ம கொடுக்குற வேல்யூ தான். அப்படிங்கிறனால ஆப்ஜெக்ட்டுக்கு லென்த்து கிடையாது. அப்படி லென்த் வேணும்னா நீங்களே மேனுவலாக உட்காந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் ஓகேவா? இதில் எப்படி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் பார்த்தோம்ல, இதை எப்படி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும்? ஐடியா இருக்கா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணோம்ல, இது வந்து ஒன்லி ஃபார் இண்டெக்ஸ் அரே தான். நீங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த இதை யூஸ் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற பொசிஷன், இந்த பொசிஷன் அந்த ஃபார் லூப்போட சிங்க் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது ஓகேவா? அதை தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அதனால தான் சொன்னேன் இந்த ஃபார் லூப்பை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பார்த்த ஃபார் லூப்போட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது அரேக்கும் யூஸ் பண்ணுவீங்க, ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் ரீசன் திஸ் செகண்ட் ஃபார் லூப் இஸ் லிட்டில் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செகண்ட் ஃபார் லூப்பை போயிட்டு நான் இங்கே கொடுத்துட்டு இதோட இந்த ஒரு இதை நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் ஒர்க் ஆயிரும். பட் இது இந்த நேம் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டீங்க, சேம் கான்செப்ட் தான் நமக்கு வந்துருச்சாங்க. இப்போ ஆக்சுவலாக எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஐ திங்க் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதா இல்லை. ஸோ இந்த கீ அப்படிங்கிறது இந்த எவ்ரி கீ உங்களுக்கு வந்துடும். இந்த பர்சன்ட் டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களோட அரேவோட ஆப்ஜெக்டோட நேம். ஸோ லெட் கீ இன் பர்சன்ட் டீட்டெயில் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு கீயாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கீழே எனக்கு நேம், மொபைல், சிட்டி, அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வரணும். இந்த பர்சன்ட் டீட்டெயில் ஆஃப் கீ அப்படின்னா பர்சன்ட் டீட்டெயில் ஆஃப் நேம். இந்த அவுட்புட் அப்படிங்கிறது எனக்கு வெறும் இப்படி இல்லாமல் மொபைல் நம்பர் கமா அல்லது மொபைல் நம்பர் இந்த வேல்யூ வரணும், சிட்டி அப்புறம் ஸ்பேஸ் பெங்களூர், அட்ரஸ் ஸ்பேஸ் விஜயநகர், கண்ட்ரி ஸ்பேஸ் இந்தியா அப்படின்னு வரணும்னா என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? இந்த இடத்துல நான் என்ன சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போ வெறும் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் வருது இல்லை, எனக்கு வந்து கீ ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் அரேயில் இது 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் ஆக்சுவலாக கிடையாது. இது ஒவ்வொரு எலமெண்ட். ஓகே, இந்த நம்ம ட்ரெடிஷனல் ஃபார் லூப் எடுத்துக்கோங்க. ஐயோட வேல்யூ 0 கரெக்டா? இது ஒரு தடவை ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது இதோட வேல்யூ 0, அடுத்த தடவை ரன் ஆகும்போது 1, 2, 3, 4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குமா? அதே தான் இங்கேயுமே. இந்த ஃபார் லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் இது அரே இண்டெக்ஸ் அரேயில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதோட வேல்யூ 0ன்னு இருக்கும் ஆக்சுவலாக. செகண்ட் டைம் 1 வரும், 2, 3, 4, 5 சொல்லிட்டு உங்கள் அரே எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை தடவை இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கியூவோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காகவே. தேர்ட் டைம் சிட்டி, ஃபோர்த் டைம் அட்ரஸ், அந்த மாதிரி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக. எஸ். ஸோ இதில் எனி கொரிஸ்? இது 2 டைம் 3 டைம் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலாக. நாட் ஓன்லி நீங்கள் பேக் எண்டு போகும்போது இந்த கான்செப்ட் வரும் உங்களுக்கு. எந்த பேக் எண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் வரும். ஏன்னா இதில் தான் வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸை ரெடி பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பேக் எண்ட் போகும்போதும் இந்த கான்செப்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை டு பி ஸ்ட்ராங் ஹியர். எஸ். ஸோ நம்ம அடுத்தது போனால